அதெல்லாம் கருத்து திணிப்பு தானே அது. நாங்கள் பண்ண முடியாதா? அந்த மாதிரி ஒரு நாலாம் தர வேலையை நாங்கள் எப்போதுமே நம்புறதில்லை. நாங்கள் நம்புறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களையும் தொண்டர்கள் தான் நம்புகிறோம், எங்கள் தோழமை கட்சி நம்புகிறோம். இது 3 தான் நாங்கள் நம்புகிறோம். அது 3 எங்களுக்கு கை கொடுக்கும். அதனால ஏட்டு சொரக்கா கறிக்கு உதவாது சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த ஏட்டு சொரக்கா இருக்கிற கருத்து கணிப்பெல்லாம் கருத்து திணிப்புகள். அதிமுக யாரை பிரதமராக இந்த மக்களவை தேர்தலில் போட்டிருக்காங்க பாஜக பண்ணிக்கிறாங்க. இதுக்குதான் பொதுச் செயலாளர் தெளிவா சொல்லிட்டாரு, கருத்து சொல்லியிருக்காரு. பல மாநிலங்கள், குறிப்பாக தேசிய கட்சி ஆளுகின்ற மாநிலங்கள்ல வளர்ச்சி என்பது கிடையாது. மாநில கட்சிகள் ஆளுகின்ற மாநிலத்தில் தான் வளர்ச்சி என்பது இருக்கும். தேசிய கட்சிகளால ஒரு பிரயோஜனம் கிடையாது. காங்கிரஸ் ஆளுற மாநிலம் வளர்ந்துச்சா, இல்ல பிஜேபி ஆளுற மாநிலம் வளர்ந்துச்சா? கிடையாது. இப்போ 37 எம்பி வச்சு 28 நாள் பாராளுமன்றத்தை முடக்கணும். அதனுடைய விளைவு என்னாச்சு? கிட்டத்தட்ட காவிரிக்கு மேலாண்மை வாரியம், காவிரிக்கு ஒழுங்காற்றுக்குழு. அப்போ 37 எம்பி இருந்ததால் தானே நம்முடைய உரிமையை நம்ம நிலைநாட்டணும். அதனால நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக தேர்ந்தெடுக்கப்படுவதன் மூலம் தமிழ்நாடு உரிமையை மீட்போம், தமிழர்கள் உரிமை காப்போம், இதுதான் எங்களுடைய ஸ்லோகனே. அதனால ஏற்கனவே முன்னுதாரணமும் 37 பேர் இருந்து சாதிச்சது. சரி, மற்ற மாநிலங்களில் பிரதமர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, பிரதமர் வேட்பாளரை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்களா? 2014 அம்மா பிரதமர் வேட்பாளர் ஐடென்டிஃபை பண்ணி தேர்தல் நடத்தினாங்க, தேர்தல் செஞ்சாங்க. அது மாதிரி எவ்வளோ காலகட்டங்களில் பிரதமர் வேட்பாளர் என்பது முக்கியம் இல்லை. ஆனால் எந்த அளவிற்கு ஒரு தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த கட்சி அந்த உத்தரவை ஏற்று மாநில நலன், மக்கள் நலன், மாநில உரிமை, மக்களுடைய உரிமை, இதை மீட்பதுதான் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கின்ற வகையில் தான் இன்றைக்கு எங்களுடைய அந்த இலக்கா இருக்கும்.